ராதிகா சுத்தமாகவே கோபியை வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு துரத்தி விட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோபி வந்து ரெஸ்டாரண்ட்க்கு வராரு. அங்கே வந்து எந்த ஒரு ஆட்களுமே வரல ரெஸ்டாரண்ட்க்கு. இப்போ ஃப்ரெண்டும் அங்கே வராரு. வந்துட்டு கோபி கிட்ட சொன்னார், நான் அப்போவே சொன்னேன் இல்லை இந்த மாதிரி பாக்யாவை இந்த மாதிரி பண்ணாத, அவங்க பாரு எவ்வளோ தூரத்துக்கு வந்து கீழே இறங்கி போகிறாங்களோ, ஸோ அந்தளவுக்கு திரும்பி மேலே வந்துடுவாங்க, நீ அவங்கள ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்ட காயப்படுத்திட்ட அப்படின்னு பேசுகிறாங்க. இதனால் வந்து கோபிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. இப்போ எல்லாருமே வேலை பார்க்காம ஹோட்டலில் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வேலை இருந்தால் தானே. இப்போ வந்து கை தவறுதல ஒரு அடுப்பு வந்து கீழே விழுந்துருது. ஸோ கோபி வந்து கோவப்பட்டு போய் அவரை வந்து அரைஞ்சிடுறாரு. இந்த மாதிரி உனக்கு 2 மாதம் சம்பளமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்து எடுத்து வச்சிடுறாங்க. ஸோ இந்த கிளிப்பிங் வந்து பாக்யாவும் எடுத்துக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறமா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க, பாருங்கள் எப்படி வேலையாட்களை அடிமை மாதிரி படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போ கோபியை வந்து போலீஸ் வந்து பாரு நீ என்ன வேலைக்கு ஆட் வச்சு இந்த மாதிரி அடிமை மாதிரி நடத்துறியா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கோபியை வந்து பிடிச்சி உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல கோபி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இனிமேல் அப்கமிங்கில் கண்டிப்பாக ராதிகா கிட்ட போய் நிற்பார் கோபி. ராதிகா இருக்கனால தான் இந்த ஆட்டம் ஆடுறாரு கோபி. இப்போ ராதிகாவும் வெளியில் போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டா. இப்போ பாக்யா காலை பிடிச்சி தான் ஆகணும் கோபி. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வக்காலத்து வாங்காமல் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கோபிக்கு எப்போ பார்த்தாலும் வந்து ஈஸ்வரி வக்காலத்து வாங்குறாங்க, ஈஸ்வரி என்னெல்லாம் வந்து கோபி பண்ணார் அப்படிங்கிறத சுத்தமாக மறந்துடுறாங்க. பட் பாக்யா என்ன நல்லது பண்ணாலும் அதையுமே மறந்துடுறாங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.